வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கிற ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் சாதம் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க? அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தின்னு திகட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் தான் நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. கத்திரிக்காய் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துட்டு இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட 4 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கி அப்படியே கண்ணாடி மாதிரி சாஃப்டாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் இந்த அளவுக்கு தெரிஞ்சாதான் கத்திரிக்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறமா இதில் 5-6 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் வரி கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா திக்காக. அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தொக்கு மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே மிதந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். இதில் ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த சாதத்தை கொஞ்சம் ஆற விட்டு சேர்த்திங்கன்னா தான் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம குக் பண்ணிட்டு அதில் சேர்க்கும் போது மசிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தொக்கை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் சேருங்க. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கூடி போயிடும், அப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நான் தொக்கும் எடுத்து வச்சுருக்கேன், சாதமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தாலே நல்லா கபகபன்னு பசி வரும். அந்தளவு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இதை ஒரே சாதமாக வச்சு அனுப்பலாம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அடிக்கடி இதை கேட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.